மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப்பை கிடைக்கிறதுக்குன்னே எல்லாரும் கிளம்பிட்டுருக்காங்க. எல்லாருமே ஏற்காடுக்கு போயிட்டுருக்காங்க. மொத்த ரவுடி கூட்டமும் ஏற்காடில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொமான்சிங் சீனெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கிடைக்கிறதுக்கே தீபிகாவும் போயிட்டாங்க. அங்கே கேஸ் விஷயமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஹோட்டலுக்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை பார்த்துடுறாங்க. ஓ, இங்கே தான் இருக்கியா நீ நீ சிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா பார்த்தீங்கன்னா அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எதுக்கோ வந்திருப்பாங்க விடுமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இவங்க நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னு மல்லி சந்தேகப்படுறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே கேட்க முடியாது தீபிகாவால் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா. இதனால் நான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் நோட் ஐட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கவின் என்ற ஆள் இருக்காரு. அவரையும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா விசாரிச்சாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தீபிகா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வெண்பா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்கன்னா கவினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ராஜியோட ஆளுங்க பார்த்திங்கன்னா கவினை தேடுறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்குள்ளே போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களும் பிடிச்சிட்டு போய் அடின்னு அடிக்கிறதுக்கு தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அரெஸ்ட் ஆகி ஏதாச்சும் ஒரு நம்ம வெண்பா சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் மாறு வேஷத்தில் இருக்கிறதுனால டவுட்டாக இருக்குது, என்ன கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வெண்பாவால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க இருக்குன்றத.